ஸ்ரீ டிவி நேயர்களுக்கு வணக்கம். மெல்ல தெளிந்து சொல் நிகழ்ச்சியில் மீண்டும் சந்திப்பதில் மகிழ்ச்சி. உதய்பூர் ஃபைல்ஸ் அந்த படம் இன்னைக்கு, அந்த இந்தி படம் இன்னைக்கு ரிலீஸ் ஆக இருந்தது. அதை டெல்லி நீதிமன்றம் இடைக்கால தடை வச்சிருக்கு. அதற்கு முன்பு இதை எதிர்த்து வழக்கு போட்டாங்க. யார் போட்டாங்கன்னா, ஜமாத்தே உலாமா ஹிந்த் அப்படிங்கிற ஒரு அமைப்பு. இது ஒரு அடிப்படைவாத இஸ்லாமிய அமைப்பு தான். உங்களுக்கு தெரியும், 28 ஜூன் 2022 ராஜஸ்தான் மாநிலத்தில் கன்யாலால் சாஹூ அப்படிங்கிற ஒரு டெய்லர் அவருடைய கடையிலே வச்சு ஆட்டை அறுக்கிறது மாதிரி 2 இஸ்லாமிய பயங்கரவாதிகள் அவரை கழுத்தை அறுத்து கொண்டதை நம்ம பார்த்துருக்கோம். அந்த கழுத்தை அறுத்ததை வீடியோவாக எடுத்து சோஷியல் மீடியாவில் அதை ஒரு லைவ் டெலிகாஸ்ட் மாதிரியே அவங்க பண்ணாங்க அப்படிங்கிறது அது மிகவும் பரபரப்பாக இருந்தது. அதுக்கு பிறகு அவங்க தப்பிக்க இருந்த கொஞ்ச நாட்டிலேயே அவங்க கைது செய்யப்பட்டார்கள். இருந்தாலும் இதை எங்கள் மதத்திற்கு எதிராக இவர் செயல்பட்டார் அப்படின்னு சொல்லி மற்றவங்களுக்கு எச்சரிக்கை செய்யணும் அப்படிங்கிறதுக்காகவே இந்த கொலையை நாங்கள் செய்தோம். அதை நாங்கள் வீடியோவாக பதிவு செய்து சோஷியல் மீடியாவில் ஷேர் பண்ணோம் அப்படின்னு அவங்க சொன்னாங்க. அப்படி எதனால் இந்த கொலை நடந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதற்கு முன்பு ஒரு டிவியில் டிபேட் நடக்குது. அதில் பாஜகவுடைய செய்தி தொடர்பாளராக இருக்கக்கூடியவங்க நுபுர் ஷர்மா, அவங்களுக்கு எதிராக இன்னொரு இஸ்லாமிய அமைப்பு, அடிப்படைவாத அமைப்பை சேர்ந்த ஒரு பிரமுகர், அவரும் செய்தி தொடர்பாளர், அந்த டிபேட்டில் பங்கெடுக்கிறார். அவர் இந்து மதத்தை பற்றி தவறாக பேசுகிறார். குறிப்பாக இப்போ உத்தரப்பிரதேசில் ஞானவாபி மசூதி, அந்த சிவனை குறித்து, மற்ற இடங்களை பற்றியெல்லாம் அவர் இந்திய புராணங்களை பற்றி, இந்து புராணங்களை பற்றியெல்லாம் அவர் ஒரு விஷயங்கள் பேசும் பொழுது அதற்கு பதிலாக நுபுர் ஷர்மாவும் சில கருத்துக்களை சொல்கிறாங்க. அவங்க இஸ்லாமிய மதத்தில் அவங்க வழிபடக்கூடிய, அவங்க தினமும் பேசக்கூடிய அந்த அவங்களுடைய நூல்களிலே இருக்கக்கூடிய மேற்கோள்களை காட்டி அதை அவங்க சொல்லும் பொழுது உடனே அவருக்கு கோபம் வருது. அந்த டிபேட் அதோடு ஒரு காரசாரமாக முடிந்துருது. ஆனால் இதை எதிர்த்து பல இஸ்லாமிய அடிப்படைவாத அமைப்புகள் அவருக்கு தலைக்கே விளைவிக்கிறார்கள். நுபுர் ஷர்மாவை நாங்கள் விட்டோமா பாருங்கள், அவரை நாங்கள் கொலை செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபத்வாவே பலர் பிறப்பிக்கிறாங்க. அதனால் வேறு வழி இல்லாமல் அவர்களை பாதுகாக்க வேண்டியதே மிகப்பெரிய பிரச்சனையாகுது. இது அரசியல் ரீதியாக பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். அப்படிங்கிறதுனால பாஜக கூட அவரை செய்தி தொடர்பாளர் அப்படிங்கிற அந்த பொறுப்பிலிருந்தே கூட அவரை கட்சியிலேருந்தே கூட நீக்கிறாங்க. அந்த பொறுப்புலேருந்து நீக்கிறாங்க, கட்சியிலேருந்து நீக்கிறாங்க. இருந்தாலும் அவருக்கு வேண்டிய பாதுகாப்பு ஏற்பாடுகளையும் பாஜக செய்ததுங்கிறது ஒரு பக்கம் இருந்தால் கூட, அவருக்கு அதை தொடர்ந்து எதிராக பல சட்ட போராட்டங்கள், ஏன்னா சுப்ரீம் கோர்ட்டே மிக கடுமையாக பல விஷயங்களை எல்லாம் நுபுர் ஷர்மாவுக்கு எதிராக சொன்னது. ஏன்னா, நீங்கள் ஒரு ஆள் சொன்னதுனால நாடே கொந்தளிச்சு போயிருக்குது, நாடே பற்றி எரியுது அப்படின்னு. அவங்க அந்த புத்தகத்தில் என்ன இருக்குதோ அதை தான் மேற்கோள் காட்டினாங்க. ஆனாலும் கூட இந்த நீதிமன்றங்கள் எப்படி சொன்னது, இன்னும் சொல்லப்போனால் பல வெளிநாட்டில் இருக்கக்கூடிய, பல அண்டை நாடு இருக்கக்கூடிய இஸ்லாமிய நாடுகள் கூட இந்த கருத்துக்கெல்லாம் கண்டனம் தெரிவிக்கிறாங்க. இதனால் இந்தியாவுக்கும் வெளிநாடுகளுக்கும் கூட உறவு கூட பாதிக்கப்படுகிறது. இதெல்லாம் நீங்கள் பேசிய பேச்சினால தான் காரணம் அப்படின்லாம் நுபுர் ஷர்மாவை அடித்து துவச்சி எடுத்துட்டாங்க. கோர்ட்லேயும் சரி, பொது தளத்துலேயும் சோஷியல் மீடியாலேயும். இன்னும் சொல்லப்போனால் இப்போ இங்கே தமிழக அரசு ஒருத்தருக்கு கருத்து சுதந்திர கண்மணி அப்படின்னு சொல்லி இந்த ஃபேக்ட் செக் பண்ணுறவர் ஜுபைர் அப்படிங்கிறவருக்கு விருது கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு தெரியும், இந்த கோட்டை அமீர் விருது அவருக்கு கொடுத்தாங்கன்னு நினைக்கிறேன். அவர் தான் இந்த நுபுர் ஷர்மாவை குறித்த தகவல்களை இஸ்லாமிய அடிப்படைவாத அமைப்புகளுக்கு, அவருடைய அட்ரஸ் என்ன, அவர் என்ன, எங்கே இருக்கார், எதுங்கிறது உள்பட தகவல் தெரிவித்த ஒரு அயோக்கிய கன்யாலால் அவருடைய மொபைலில் வாட்ஸ்அப்பில் நுபுர் ஷர்மாவுக்கு அவங்க பேசுனதே அவங்களுக்கு ஆதரவாக ஏதோ ஒரு ஷேர் பண்ணியிருக்காரு. இதை பார்த்துட்டு பக்கத்தில் அவர் வீட்டுக்கு நட்பாக கூட இருந்துக்கலாம், அவர் வீட்டோட நசீம் அப்படிங்கிற ஒரு பக்கத்தில் இவர் என்ன பண்ணுறாரு, இந்த கன்யாலாலுங்கிறவர் நம்ம இஸ்லாமத்தை பற்றி தவறாக பல கருத்துக்களை இந்த ஆள் வாட்ஸ்அப்பில் அந்த குரூப்பில் போட்டிருக்கான், இவனை நம்ம என்னான்னு பார்க்கணும் அப்படின்னு சொல்லி இஸ்லாமிய அமைப்பு, அவங்க ஜமாத்து, அந்த ஜமாத்துக்குள்ளார வாட்ஸ்அப் குரூப் வச்சுருப்பாங்களோ அதுக்குள்ளார ஷேர் பண்ணுறாரு. பிறகு அவரோடு சேர்ந்து இன்னும் பலர், அந்த இஸ்லாமியர்கள் அங்கே இருக்கிறவங்கெல்லாம் கன்யாலாலோட ஃபோட்டோ போட்டு, இவன் இங்கே ஒரு டெய்லர் ஷாப் வச்சுருக்கான், இங்கே தான் அவன் இருப்பான், இவன் தான் இது போல் அந்த நுபுர் ஷர்மாவுக்கு ஆதரவாக ஸ்டேட்டஸ் வச்சு அதை வாட்ஸ்அப்பில் போட்டிருக்கிறான் அப்படின்னு சொல்லி அவருடைய படத்தை போட்டு விட்டு, இந்த ஆளை நம்ம தூக்கணும்,
இவரை கொல்லணும் அப்படின்னு சொல்லி அவங்களுக்குள்ளார இதை சர்க்குலேட் பண்ணிகிட்டே இருந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த கன்னியாளாளுக்கு தொடர்ச்சியாக மிரட்டல் கூட வந்திருக்குது. அதனால் என்ன பண்ணுறாரு, அவர் ஜூன் மாதம் 15 போய், அதாவது நசீம்ங்கிறவர் இந்த பக்கத்து வீட்டுக்காரர் வந்து இவர் மேலே போய் கேஸ் கொடுக்குறாரு. அது என்னென்னா ஜூன் 11 பிறகு வந்து இல்லைங்க நான் தெரியாமல் பண்ணிட்டேங்க, எனக்கு வந்து மொபைல் கூட ஆப்ரேட் பண்ண அது தெரியாது, என் பையன் ஏதோ கேம் விளையாடுறப்ப அதை ஏதோ ஃபார்வர்ட் பண்ணிட்டானா என்னன்னு தெரியல அப்படின்னு உட்பட அவர் சொல்லியிருக்காரு. சரின்னு அவனை போனால் போகுதுன்னு போலீஸ் விட்டுட்டாங்க. ஜூன் 15 பிறகு அவருக்கு அதிகமாக ஃபோன் கால் வந்திருக்கு. நிறைய பேர் வந்து கொலை மிரட்டல் விட்டுருக்காங்க. வேறு வழி இல்லாமல் திரும்ப ஒரு போலீஸ் ஸ்டேஷனில் போய் எனக்கு நிறைய கொலை மிரட்டல் வருது, எனக்கு பாதுகாப்பு கொடுங்க அப்படின்னு அவர் கேட்கும் பொழுது, சரி நாங்கள் என்னென்னு விசாரிக்கிறோன்னு போலீஸு எப்பவும் போல் தமிழக போலீஸ் மாதிரி தான் போல் இருக்குது அங்கேயும், அப்போ காங்கிரஸ் ஆட்சி தானே, அதனால் சரின்ட்டு பார்க்குறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க போல இருக்கு. கொஞ்சம் நாளில் பார்த்தீங்கன்னா அப்புறம் திரும்ப அதே போல் மிரட்டலுக்கு வந்தவுடனே அப்புறம் போலீஸ் என்ன சொன்னால், நாங்கள் உங்கள் 2 பேருக்குள்ளார பேசி பஞ்சாயத்து பண்ணி இந்த பிரச்சனையை இப்போ பெருசு ஆகாமல் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு போலீஸ் சொன்னவுடனே இவரும் நம்பிட்டு இவரும் ஸ்டேட்மெண்ட்டு கொடு, சரி இதுக்கு மேலே எந்த நீங்கள் நடவடிக்கையும் எடுக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி. ஆனால் துரதிர்ஷ்டவசமாக ஜூன் 28 முகமது ரியாஸ் அட்டாரி அப்படிங்கிறவனும் முகமது காஸ் அப்படிங்கிறவனும் 2 பேரும் ஒரு கஸ்டமர் போல், அதாவது துணி தைக்க வைக்கிற கஸ்டமர், ஏன்னா இவர் டெய்லர் தானே கன்னியாலால் சாஹூ, அதனால் ஒரு அளவு எடுத்துக்கிட்டு அவர் இருக்கிறாரு. டெய்லர் இவர் வந்து தைக்க குடிக்க வராங்க, அவருக்கு அளவு எடுத்துக்கிட்டு இருக்காரு. அளவு எடுத்துகிட்டு இருக்கும் பொழுதே தாங்கள் எடுத்துகிட்டு வந்த கத்தியை எடுத்து, அதாவது கசாப்பு கடையில் இருக்கக்கூடிய கத்தி அது, அதால் வந்து ஆட்டை அறுக்கிறது மாதிரி கழுத்தை அறுக்கிறாங்க. அது வீடியோவை கூட எடுத்தாங்க. கொலை பண்ணதை வீடியோ எடுத்தாங்க, கொலை பண்ணதுக்கு பிறகும் வீடியோ எடுத்தாங்க. ஏன்னா இது மற்றவங்களுக்கு இந்த ஒரு பயத்தை ஏற்படுத்த. இந்த முகமது ரியாஸ் அட்டாரி அண்ட் முகமது காஸ் இவங்க என்ன, இந்த அட்டாரி அப்படிங்கிற ஒரு பேரை இருக்கிறத பார்க்கும் பொழுதே என்ன சொல்கிறாங்கன்னா, இதை பற்றி நம்ம சர்ச் பண்ணும் பொழுது பாகிஸ்தானில் பெரெல்வி அப்படின்னு ஒரு செக்ட் இருக்குது. இஸ்லாம்லேயே வந்து ஒரு சுன்னி முஸ்லீமில் ஒரு செக்ட். இவங்க வந்து ரொம்ப அடிப்படைவாத எண்ணம் கொண்டவர்கள். இவங்க இஸ்லாத்துக்கு எதிராக யாராவது ஏதாவது ஒன்று பண்ணிட்டாலே உடனே அவங்க தலையை எடுக்கணும் அப்படின்னு இறங்கக்கூடிய ஒரு குரூப்பு. 2014 வந்து பாகிஸ்தானில் நடந்த பல அடிப்படைவாத போதனைகள்லாம் இவன் கேட்டுட்டு வந்திருக்கான். அப்போனா பாருங்கள், இந்த உதய்பூருக்கு இவன் வந்ததே ஜஸ்ட்டு, அதாவது 2022 கன்னியாலால் கொலை நடக்குது. அதுலேருந்து ஒரு வருடத்துக்கு முன்னால் தான் அந்த இடத்துல அவன் வந்து செட்டில் ஆகிறான். இதில் 2 பேரில் ஒருத்தன் வந்து வெல்டிங் ஷாப் வச்சுருக்கிறான், இன்னொருத்தன் வந்து சிட் ஃபண்ட், அதாவது லேவாதேவி பணத்தை வந்து வட்டிக்கு கொடுத்து சம்பாதிக்கிறான், அந்த வேலையை பார்க்குறான். 2 பேரும் வேறு வேறு தொழிலில் இருக்கான். ஆனால் அந்த மத அடிப்படைவாதம் அவங்க மனசில் வந்ததுனால இந்த கன்னியாலால் அவர்கள் கொள்கிறார்கள் அப்படிங்கிறத பார்க்குறோம். இப்போ இவ்வளவு கதையை சொல்லிட்டேன். இப்போ நான் சொன்ன கதையை இதை வந்து ஒரு படமாக எடுக்கிறாங்க. அதுதான் உதய்பூர் ஃபைல்ஸ். அந்த படத்தை நீங்கள் எடுத்தால் மத மோதல்கள் வரும் அப்படிங்கிறாங்க. யார் சொல்கிறா அப்படின்னா, ஜமாத்தே உலமா இந்து அப்படிங்கிறாங்க. ஏன்னா கொலை நடந்துருச்சு, அதை பற்றி இனிமேல் பேசாதீங்க. இன்னும் சொல்லப்போனால் இந்த கொலையில் சம்மந்தப்பட்டவர்கள், அதாவது கன்னியாலால் இந்த நேரத்தில் இந்த கடையில் இங்கே உட்காந்துருக்கிறாரு, ஆள் இப்படி இருப்பார் அப்படின்னு அங்கே அடையாளத்தோடு எல்லாம் சொன்னவன் யாருன்னா, ஜாவிதுன்னு ஒருத்தவன், இன்னொருத்தவன் ஃபரதுன்னு ஒருத்தவன். இவங்க 2 பேரும் சமீபத்தில் வந்து ஜாமீன்லேயே வெளியில் வந்துட்டாங்க. அப்படின்னா அந்த கொலை செய்யப்பட்ட அந்த கன்னியாலால் அவருடைய மகன்களுக்கு, அந்த குடும்பத்தினர்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு வருத்தத்தை கொடுக்கும். இன்னும் சொல்லப்போனால் அந்த கன்னியாலால் அவருடைய மகன் இப்போது வரைக்கும் காலில் செருப்பு கூட போட்டுக்காமல் இருக்கிறான். காரணம், எங்கள் அப்பாவை கொண்டவங்களை நீதி தேவதை தண்டிக்க வேண்டும், அதுவரை நான் காலில் செருப்பு போட்டுக்க மாட்டேன் அப்படிங்கிற அளவுக்கு இருக்கிறவங்கள, அவங்க சம்பந்தமான ஒரு உண்மை கதையை சொல்லும்போது கூட அதை நீங்கள் படமாக எடுக்கக்கூடாது. படமாக எடுத்தால் நாட்டில் மத மோதல்கள் வரும். யார் அந்த மத மோதல்களை செய்வா அப்படிங்கிறது நமக்கே தெரியும். இந்த உலேமா, ஜமாத் உலேமா ஹிந்த், இந்த அமைப்பிற்காக வாதாடுறவர் யார்? எப்போ பார்த்தாலும் செக்குலரிசம் பற்றி பேசுவதும், கட்டுரைகள் எழுதுவதும், பத்திரிகைகளில் நடுப்பக்கத்தில் கட்டுரைகளாக எழுதி தள்ளுவதுமான கபில் சிபல். யார் கபில் சிபல்னு உங்களுக்கு தெரியும். திமுகவுடைய மிக முக்கியமான கேஸுகள்லாம் அவர் தான் சுப்ரீம் கோர்ட்டில் இவங்களுக்காக வாதாடுவார். குறிப்பாக பார்த்திங்கன்னா நம்ம செந்தில் பாலாஜி கேஸுக்கெலாம் அவர் தான் வாதாடினார்னு உங்களுக்கு தெரியும். அவ்வளவு காஸ்ட்லியான வக்கீல். இந்த இடத்துல காசு வாங்கிட்டா அவங்களுக்காக வாதாட போகிறாரு. மதத்தை அந்த எண்ணத்தோடு தானே போய் இருக்க போகிறார். அவர்கிட்ட இந்த உதய்பூர் ஃபைல்ஸ்
அந்த குரூ, அதாவது ப்ரொடியூசர் வந்து அமித் ஜானி அப்படிங்கிறவர், டைரக்டர் பரத் எஸ் ஸ்ரீநத்தே, இவங்கெல்லாம் சேர்ந்து அவருக்கு படம்லாம் போட்டு காட்டியிருக்காங்க. ஆனாலும் கூட அந்த படத்தையெல்லாம் பார்த்துட்டும் கூட இந்த படம் தடை செய்யப்பட வேண்டும், சினிமாட்டோகிராஃபி ஆக்ட் படி, அதாவது செக்ஷன் 6 படி இதை வந்து அவங்களுக்கு ஏற்கனவே சென்ட்ரல் போர்டு வந்து சென்சார் போர்டு சர்டிஃபிகேட் கொடுத்துருப்பாங்க இல்லையா, அதை கேன்சல் பண்ணணும் அப்படின்னு கோர்ட்டே கூட என்ன சொல்லுது, அந்த ஜமாத்தே ஹிந்த் அமைப்புக்கு நீங்கள் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகிறத விட நீங்கள் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு இன்வோக் பண்ணுங்கள், அந்த சென்சார்ஷிப் சர்டிஃபிகேஷன் கொடுத்ததை கேன்சல் பண்ண சொல்லி கேளுங்க அப்படின்னு கோர்ட்டே சொல்லும் பொழுது, இப்போ இந்துக்கள் வந்து ஒப்பாரி வைக்க கூட ஒரு வழி இல்லாத ஒரு சூழலில் இருக்கிறோமோ, சட்டங்கள் கூட நமக்கு எதிராகத்தான் இருக்கிறதா அப்படிங்கிற ஒரு சூழலை தான் ஏற்படுத்தியிருக்கிறது. இப்பொழுது என்ன உங்களுக்கு பிரச்சனைன்னு தெரில, நடந்த உண்மைகளை அதை வந்து கலை வடிவிலே கொண்டு சென்றால் அது வந்து ப்ரொபகண்டா, பொய் சொல்கிறார்கள். உண்மையை சொன்னால் அது எப்படி பொய்யாகணும்? என்ன நடந்ததோ அதை சொன்னால் உங்களுக்கு ஏன் பிரச்சனை ஆகுது? காஷ்மீரில் நடந்த விஷயத்தை இந்த காஷ்மீர் ஃபைல்ஸ்னு எடுத்தால் அது வந்து ஒரு ப்ரொபகண்டா ஃபில்ம். பாருங்கள், தாயா பிள்ளையா தொப்புள் கொடி உறவாக பழகிட்டு இருக்கிறவங்கள்ட்ட வன்மத்தை ஏற்படுத்துகிற மாதிரி இப்போ அந்த பிரச்சனையை தோன்றுறாங்க அப்படின்னு. இப்போது வரை பாஜகவின் மீது குற்றச்சாட்டு சொல்லக்கூடிய கோத்ரா கலவரம், அதோடைய உண்மையான ரிப்போர்ட்டிங் அந்த நேரத்தில் ஊடகங்கள் எப்படி செயல்பட்டது, உண்மையிலே அங்கே நடந்தது என்ன அப்படின்னு சொல்லி சபர்மதி ரிப்போர்ட் அப்படின்னு ஒரு படம் வந்தது. அதுக்கப்புறம் லவ் ஜிகாத் அப்படிங்கிறது பொய், அது பாஜகக்காரர்களாலும் இந்துத்துவக்காரர்களாலும் சங் பரிவார் கூட்டத்தினால பொய்யாக கட்டமைக்கப்படுவது அப்படின்னாங்க. ஆனால் கேரளாவில் எவ்வளவு நடந்திருக்கு, அங்கேருந்து ஐஎஸ்ஐஎஸ்க்கு ரெக்ரூட்மெண்ட் உள்பட எப்படி நடந்திருக்கு அப்படிங்கிறத சொன்ன படம் தான் இந்த கேரளா ஸ்டோரி. அதையும் ப்ரொபகண்டா ஃபில்ம் அப்படிங்கிறாங்க. சரி, வரலாற்றில் இருக்குது, சிவாஜியோட மகனுக்கு இப்படி நடந்தது, சம்பாஜிக்கு இப்படி அவுரங்கசீப் கொடுமை செய்தான் அப்படின்னு படத்தை காட்டினா, சாவான்னு படத்தை காட்டினா, பாருங்க இந்துத்துவ வெறியை ஏற்படுத்தக்கூடிய வேலையில் இந்த வேலையை செய்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. வேற என்னதான் இந்துக்கள் பண்ணணும்? ஒரு வரலாறு நடந்த ஒரு விஷயத்தை நம் கண் முன்னால் ஒரு செய்தியாக வந்தது, ஒருத்தன் கொலை செய்து அதை வீடியோவே வெளியிட்டிருக்கான், அந்த கதையை ஒரு படமாக எடுக்கும் பொழுது ஏன் உங்களுக்கு வந்து பிரச்சனையாக இருக்குது, ஏன் ஒரு பதற்றம் வருகிறது அப்படின்னு நமக்கு தெரியல. கோர்ட்டும் கூட சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து அந்த சர்டிஃபிகேஷன் கேன்சல் பண்ணுறதுக்கு முன்னாலேயே நாங்கள் அது வரைக்கும் இதை வந்து தடை செய்கிறோம் அப்படின்னு ஒரு படத்தையே தடை செய்கிறார்கள். கருத்து சுதந்திரம் என்பது இந்துக்களுக்கு மட்டும் ஏன் நெரிக்கப்படுகிறது அப்படிங்கிறதான் தெரியல. ஆனால் இது தொடர்ச்சியாக இதற்காக பலரும் குரல் கொடுத்துட்டு இருக்காங்க. சோஷியல் மீடியாவில் இந்த உதய்பூர் ஃபைல்ஸுக்கு ட்ரெண்டிங் நடந்துகிட்ருக்கு, அவங்களுக்கு சப்போர்ட்டாக பலர் பேசி கொண்டு இருக்கிறாங்க. இருந்தாலும் கூட நீதித்துறை நமக்கு வந்து நியாயத்தை வழங்குமா அப்படின்னு தெரியல. சென்ட்ரல் கவர்மெண்ட்டையும் அப்ரோச் பண்ணியிருக்குது இந்த உலேமா ஹிந்து. அவங்க என்ன செய்ய போகிறாங்க, அது அரசியலுக்காக அவர்கள் வேறு ஏதாவது நிலைப்பாடு எடுப்பார்களா என்று தெரியவில்லை. ஆனாலும் இந்த தேசத்தில் இந்துக்கள் ஒப்பாரி வைக்க கூட முடியாத ஒரு சூழல் தான் இருக்கிறது அப்படிங்கிறத நாம் புரிந்து கொள்ள வேண்டும். மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.